அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நிறையும் குறையும் கலந்து தான் மனிதர்கள் பிறக்கிறார்கள். மனிதர்கள்னு இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த இயக்கத்தை எடுத்து பார்த்தாலும் கொஞ்சம் ஆழமாக நம்ம சிந்தித்தோம்னா 100க்கு 100 அப்படியே சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் தோன்றுவது கஷ்டம். 100க்கு 100 எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இல்லை. அதில் கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஏதோ ஒரு நியாயம் இருக்கும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இவைகளெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அளவு கடந்த பெருந்தன்மை வேணும். இப்போது நம்மளை ஒருத்தர் குறை சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, ஆனால் தகுதி இருக்காங்கிறது கேள்வி இருக்குது. இந்த வார்த்தையே ரொம்ப ஆழமான வார்த்தை. சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, தகுதி இருக்கா? அது என்ன தகுதி இருக்கா? இது ஏன் உயர்ந்தது, இது ஏன் தாழ்ந்தது, இது ஏன் பிழை, இது ஏன் சரி அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான நல்லறிவு, சமூகத்தின் மீது உள்ள அக்கறையால் ஏற்படுகிற ஒரு நல்லறிவு அது இருக்கணும். இப்போ நம்ம மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு ஒருத்தரை பிடிச்சு போச்சு அப்படின்னா அவங்களுடைய குறைகள் உட்பட நிறைன்னு பேசுவாங்க. அதே மாதிரி பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய நிறைகள் உட்பட குறைன்னு பேசுவாங்க. பிடித்தவங்க தவறை கூட சரின்னு சாதிப்பாங்க, பிடிக்காதவங்களுடைய சரியை கூட தவறுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, சரி தவறு பற்றிய அந்த நிறுத்து பார்க்குற விழிப்புணர்வு அப்படிங்கிறது கூட இருக்கணும். தேர்ட் ஐ அது இருந்தால் தான் அதை எது சரி எது தவறுங்கிறது ஓரளவு நம்மால் முடிவு பண்ண முடியும். மக்களை விமர்சனம் பண்ணுவது என்னுடைய நோக்கம் அல்ல, அந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காச்சும். இந்திய மரபியலில் நிறைய ஞானிகள் தோன்றிக்கொண்டே இருந்தாங்க, வாழையடி வாழையா. அதில் ஒருவர் ஸ்ரீ ராமானுஜ மகாமுனிவர் ஒரு 1000 வருஷத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த மண்ணுலகத்தில் தோன்றினார். ஒரே வேதம்தான், ஆனால் அதுக்கு அத்வைதபரமாக சங்கரர் அர்த்தம் சொல்கிறார். ஒரே வேதம்தான், அதுக்கு விசிஷ்டாத்வைதபரமாக அர்த்தம் சொல்கிறாரு ஸ்ரீமத் ராமானுஜர். ஸ்ரீ மத்வாச்சாரியார் துவைத்தமாக, துவைத்தம்னா 2 அப்படிங்கிறது, தனியாக ஜீவன் வேறு பரபிரம்மம் வேறு அப்படின்னு பேசுகிறது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். வேதம் ஒன்று தான், ஆனால் உரை சொல்லுகிற போது தத்துவங்களில் ஸ்ரீ ஆதிசங்கரர் அத்வைத பரமாக சொல்கிறார். அதாவது 2 அல்ல, ஏகம் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை மையப்படுத்தி, இல்லை 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 2, மத்வர் 2 துவைத்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார். ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் என்று ஒரு சிறப்பித்த கோணத்தில் ஒரு விளக்கம் சொல்கிறார். ரொம்ப நுட்பமான விஷயம். அதில் அந்த மரபியலில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய இன்டெப்த் அதை புரிஞ்சுக்க முடியும். அப்படியே மனசில் வச்சுங்க. ராமானுஜர் இதற்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு ஒரு விளக்கம் எழுதுகிறாரு. இறைவனுடைய அருளால் அதை எழுதி முடித்த பிறகு அவர் நினைக்கிறாரு, இந்த வேத உரை, இதற்கான ஸ்ரீபாஷ்யம் உலகம் முழுக்க பரவணும், இந்தியா முழுக்க பரவணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சீடர்களோட கலந்து பேசுகிறார். கூரத்தாழ்வான் அவன்கிட்ட கேட்குறாரப்பா, பூர்த்தி ஆகிடுது பிரம்மசூத்திரத்தில், நான் இந்த விளக்கம் எழுதிட்டேன் விசிஷ்டாத்வைத பரமாக, நான் உலகம் முழுக்க கொண்டு போகணும் அப்படின்னு. ஆமாம், இது மடத்திலேயே ஸ்ரீ மடத்திலேயே முடங்கி இருந்து விடக்கூடாது, எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு கூரத்தாழ்வான் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கால்நடையாக புறப்படலாம், இந்தியா முழுக்க யாத்திரையாக கிளம்பலாம் என்று ராமானுஜர் தம்முடைய சீடர்களோடு புறப்படுகிறார். நான் இதை ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். ராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகையிலேருந்து அந்த படங்கள், அந்த செய்தி உங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுக்குறேன். ஏன்னு காரணம் சொல்கிறேன். நான் சில நுட்பமான பகுதிகள் சொன்னால் கூட இப்போ ஒரு சில கூட்டம் என்ன சொல்லுது, நான் பொய் சொல்கிறேன், அப்புறம் என்னது தப்பாக சொல்கிறேன், அப்புறம் வஞ்சனையாக சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் நான் ஓயாமல் ஒரு மனநோயால் விமர்சிக்கிறாங்க. இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லை, எதில் இருக்குது அப்படின்னு அதோடையே அப்படியே கொடுத்துட்டா இதுக்கப்புறம் யோசிக்கிறவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? அதுக்காக நான் அப்படியே ஸ்ரீ ராமகிருஷ்ண ரொம்ப தரமுடைய ஒரு பத்திரிகைங்க ராமகிருஷ்ண விஜயம். ஆழமான பல செய்திகள் அது உள்ளடக்கியது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ராமானுஜர் கால்நடையாக தம்முடைய சீடர்களோடு யாத்திரை புறப்படுறார். அவருடைய யாத்திரை கும்பகோணத்துலேருந்து தொடங்குது.
அங்கே சாரங்கபாணி பெருமாளை அவர் வழிபாடு செய்கிறார். அதுக்கப்புறம் கலியன் என்று போற்றப்படுகிற திருமங்கை ஆழ்வார் அவர் அவதரித்த திருவாலி திருநகரின் எல்லையை அவர் போய் சேர்றார். திருமங்கை ஆழ்வாருடைய அந்த ஊர் எல்லை அதை போய் சேர்றார். இந்த பாருங்களேன், இந்த பக்கமும் வயல், இந்த பக்கமும் வயல், ஒத்தையடி பாதை, அப்படியே அந்த வரப்பு இருக்கும் இல்லையா, சதன்னு அந்த ஒத்தையடி பாதையில் ராமானுஜ மகாமுனிவர் நடந்து போகிறார். வயல் வரப்புக்கு மேலே அவர்கள் நடந்து போகிறார்கள். வரிசையாக தொண்டர்கள் பின்னால் வர்றாங்க. சுவாமி பத்திரம், இந்த வயலில் எங்கேயும் விழுந்துடக்கூடாது, பார்த்து நடக்கணும். அப்படி ராமானுஜர் நடந்து வந்து கொண்டிருக்கிற போது அதே ஒற்றையடி பாதையில் எதிரில் ஒரு பெண்மணி வருகிறார். உங்களுக்கு இந்து சமயத்தில் இருக்க ஒரு சிக்கல் ஜாதி அடுக்குகள். அதில் இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இதெல்லாம் வேறு இன்னொரு லிஸ்ட்டு. அதை நம்ம சொன்னால் யாரும் இன்றைக்கி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் நான் பிறகு பேசுகிறேன் அதை பற்றி, ஆனால் இப்போ கதையை மட்டும் கேளுங்க. அந்த மாதிரியான ஒரு பெண்மணி எதிரில் ஒரு கூடையில் எதையோ எடுத்துக்கொண்டு அந்த பெண்மணி அந்த வழியாக வர்றா. இப்போ யாராவது ஒருத்தர் ஒதுங்கி வழிவிடணும், வழிவிட்டால் தான் இன்னொருத்தர் போக முடியும். ராமானுஜரோட கூட வந்தவங்க, அம்மா கொஞ்சம் நில்லு, யார் வரா பாரு, எம்பெருமானார் வராரு, கொஞ்சம் ஒதுங்கி வழிவிடு, கொஞ்சம் ஒதுங்கி வழிவிடு அப்படின்னு ஒரு கமாண்ட் குரலில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. கூட இருக்கிறவங்க அப்படி தானே சொல்கிறாங்க. அந்த அம்மா ஞானி. அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டா, கும்பிட்டுட்டு கேட்டா, அப்படியா சுவாமி, எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. ஒதுங்கு, எந்த பக்கம் ஒதுங்கிறதுன்னு சொல்லிட்டா பரவாயில்ல. ஏன்னு கேட்டால், நான் தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒதுங்குவது அப்படின்னு நான் முடிவு பண்ணி வலப்பக்கம் ஒதுங்கிடலாம், வலது கை பக்கம் ஒதுங்கிடலாம் அப்படின்னு நினச்சா, அங்கே திருமணங்கொல்லை பெருமாளுடைய திருக்கோயில் இருக்குது வலப்பக்கத்தில். வழிப்பறி செய்த திருமங்கை ஆழ்வார்க்கு நாராயணனே மகாமந்திரம் உபதேசம் பண்ணின மகா புண்ணியமான ஸ்தலம். ஐயோப்பா, அவ்வளவு புண்ணியமான பகுதியில் போய் நான் ஒதுங்கலாமோ? வலது பக்கம் ஒதுங்கப்படாது. நான் போனால் தீட்டுப்பட்டு போயிட்டா நான் ஒதுங்க முடியாது. சரி, வலப்பக்கம் வேண்டாம், இடது பக்கம் ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே திருவாலி நகர், அந்த வயலாளி மணவாள பெருமாள் நித்தியவாசம் செய்கின்ற அருமையான திருக்கோயில் எங்கள் இடது பக்கத்தில். அந்த புனித மண்ணை இந்த அழுக்கு காலால் நான் மிதிக்கலாமா? நான் பிறந்த குலத்தில் அந்த மண்ணை போய் நான் மிதிக்கலாமா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. இப்போ நீங்கள் தீட்டுப்பட்டு போயிடும் தானே என்னை ஒதுங்க சொல்கிறீங்க. நான் வலது பக்கம் ஒதுங்கலான்னா புண்ணிய ஸ்தலம் இருக்குது, இடது பக்கம் ஒதுங்கலான்னா அது இன்னொரு புண்ணிய ஸ்தலம் இருக்குது. சரி, பின்னால் நகர்ந்துடலாம், உங்களுக்கு அது வேண்டாமே, நான் பின்னால் நகர்ந்து போகலான்னு பார்த்தா ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண திருக்கண்ணபுரம் திவ்ய தேசம். திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் அங்கே இருக்கிறார், சௌரிராஜ பெருமாள். அப்பா அவ்வளோ புண்ணியமான ஸ்தலத்தில் நான் என்னுடைய அந்த 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 பகுதி படலாமா? நான் அப்படி போகலாமா? போக முடியாது. சரி, பின்னால் தான் போக முடியாது, முன்னாடி ஒதுங்கலாம்னா சாட்சாத் அந்த திருமாலுடைய அவதாரம் மாதிரி பெருமையே வடிவமான புனிதமான சுவாமி ராமானுஜர் நிற்கிறீங்க. நான் முன்பக்கம் நகர்ந்தாலும் தீட்டு தானே. என்ன கேள்வி சார்? எங்கே நகர சொல்கிறீங்க? வலது பக்கமும் புண்ணியம், இடது பக்கமும் புண்ணியம், பின்பக்கமும் புண்ணியம், முன்பக்கமும் புண்ணியம். நான் தாழ்த்தப்பட்டுவேன், என் காலை எங்கே வைக்கிறது? நீங்களே அந்த இடத்தையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் நகர்ந்துக்கிறேன் அப்படின்னா பாருங்கள், ராமானுஜருக்கு பொறி தட்டுச்சு. தாயே, என்னை மன்னிக்கணும், நான் கற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் இன்றைக்கி உன் முன்னாடி தோற்று போச்சு. நீ எவ்வளவு அனுபவித்திருக்கிறாய் இந்த பெருமாளையும் வைஷ்ணவ தத்துவத்தையும், எல்லாமே புண்ணியமாக இருக்க. இந்த பக்கம் ஒரு கோயில், அந்த பக்கம் ஒரு கோயில், இப்படி எல்லாத்தையும் நினைக்கிறீங்களேம்மா. நான் இந்த செயலுக்காக வருந்துகிறேன். உண்மையான வைணவத்தில் நீங்கள் ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள், எனக்கு ஆசானை போன்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள்னு தன்னுடைய முழுமையான வணக்கங்களை உடையவர் தெரிவித்தார். இது பெருசு இல்லைங்க. அந்த கேள்வி கேட்ட பெண்மணி கொங்கில் நாச்சியார்னு பேர். அந்த வைணவ தத்துவத்தையே தனக்கு போதித்த அவளுக்கு கோயிலில் ஒரு குருவுக்குரிய இடம் கொடுக்குறார் ராமானுஜர். பாருங்கள், மணவாள நாயகர் உரை கோயிலில் அவருக்குன்னு ஒரு சன்னதி அமைப்பதற்கு ஏற்பாடு பண்ணார். இந்த கதையாக பல பேர் கேட்டு
அப்படின்ட்டு போகிறாங்க. கொஞ்சம் இருங்க. இந்த இவ்வளவு பெரிய சமயத்தில் ஜாதி அடுக்குகளும் உயர்வு தாழ்வுகளும் தீண்டாமையும் ஏற்பட்டதனுடைய விளைவு கொடுமையான விளைவு. இப்போ நான் பேசும்போது எல்லாரும் என்ன தப்பாக சொல்கிறாங்க, இவர் என்னமோ தேவையில்லாததெல்லாம் மதத்துக்கு பேசுகிறார். ஒரு சின்ன உண்மையை நாம் வெக்கம் இல்லாமல் ஒத்துக்கணும். இந்த இந்து மதத்தில் வைணவம் சொல்லுங்க, சைவம் சொல்லுங்க, என்ன தப்பு நடந்தது? தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, தொட்டா தீட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அப்படிலாம் உண்மையே நடக்கவே இல்லை. அது மாதிரிலாம் எதுவுமே இந்த உலகத்தில். ஏன் இந்த பொய்யை சாதிக்கிறீங்க? என்னோட ஒரே கேள்வி, உண்மையை பேச மாட்டீங்களா? உண்மை பேசாமல் மதம் வளருமா? எனக்கு என்னமோ உண்மையை விட பெரிய கடவுள் இருக்கிறதா தெரியலைங்க. ஒரு உண்மையை ஏன் மறைக்கிறீங்க? நாம் சில பேரை ஒதுக்கி வச்சுட்டோம், கோயிலுக்கு வெளியே வச்சோம், சொசைட்டிலேருந்து வெளியே வச்சோம். அதில் என்ன தப்புன்னு கேட்குறீங்களா? அதில் தான் சிக்கலே வந்தது. யார் பிற மதங்களுக்கு மாறுனா? இதுதான் என் கேள்வி. யார் பிற மதங்களுக்கு மாறுனா? நீங்கள் யாரையெல்லாம் ஒடுக்குறீங்களோ, யாரையெல்லாம் ஒதுக்குனீங்களோ அவங்கள மற்ற மதத்துக்காரங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். மற்ற மதங்களுக்கு முதல்ல யார் மாறுனா? சமூகத்திலிருந்து ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் பிற மதங்களுக்கு உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த தவறை ஒத்துக்க வேணாமா? எப்படி சாதிக்கிறாங்க தெரியுமா? ஒன்றுமே நடக்கவே இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி பேசித்தான் இந்த மதத்தை பல பேர் வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. என் கையெடுத்து கும்பிடுறேன். நாம் பண்ணது தப்பு. அந்த தவறுக்கு அந்த நண்பர்கள்ட்ட நாம் வருந்தணும், மன்னிப்பு கேட்கணும். வாங்க எல்லாரும் நாம் அன்பாக இருக்கலாம், ஒத்துமையாக இருக்கலாம். இது பண்ணுனா நாடு முன்னேறும், சமயம் முன்னேறும். இதை சொல்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய சிக்கலுக்கே காரணம். எப்போ உண்மையை ஒத்துக்கிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி அவங்கள நம்மளோட அரவணைச்சு போனால் தான் இந்த மதத்தை வளர்க்க முடியும்ப்பா, நாடு நல்லா இருக்கும்ப்பான்னு சொல்கிறேன். தப்பா? நானாக சொன்னால் சண்டைக்கு வராங்கன்னு தான் இன்றைக்கி அந்த மேற்கோள்களோட படங்களோட ராமகிருஷ்ண விஜயத்துலேருந்து உங்களுக்கு எடுத்து போட்டேன். இதே மாதிரி ஆதிசங்கர்லேயும் ஒரு கதை இருக்குது, படித்தவங்களுக்கு தெரியும். அதை பின்னால் ஒரு நாள் சொல்கிறேன். அப்போவாவது திருந்துங்கப்பா.